योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। யோகிநாமம் கோடி ஜபம் ஆரம்பிக்கின்ற போது யோகிநாமம் கோடி ஜபம் ஆரம்பிக்கிற போது 32 அன்பர்களோடு துவங்கினோம். 107 நாட்களிலே இந்த பெட்ரோல் பல்கில் இந்த மீட்பு படி பார்த்தீங்களா, திடீர்னு நடுவில் சைவத்துக்கு சாப்பி போட்டு 302 பேர் செத்தார். 107 நாட்களில் 32 302 ஆகியது 1 கோடி நாமம் பூர்த்தியாகி 6 மாதமாக கணக்கு போட்டோம். 107 நாளில் வெறும் ஒரு வாட்ஸ்அப் குரூப். எங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ ஆரம்பத்தில் 200 பேர்கிட்ட இருந்தாங்க. 220 ஆச்சு, 256 ஆச்சு. வாட்ஸ்அப்பில் 286 பேர் இருக்க முடியாது. இதெல்லாம் அப்போ தான் தெரிஞ்சுது. உடனே இன்னொரு வாட்ஸ்அப் ஆரம்பிச்சோம். யோகி நாமம் கொஞ்சம் ஒரு 182 போட்டோம். அப்படி ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு 60-70 நாட்களுக்குள் பகவான் ஆட்களை கொண்டு தந்து 107 நாட்களில் முதல் கோடி முடிஞ்சு உடனே 2வது கோடி சுற்ற ஆரம்பித்தோம். இது 73 நாள் 73 நாட்கள். அதில் சேர்ந்தவங்க அவங்க கரூர் சிவகாமி இந்த இடத்துல கொஞ்சம் பாராட்டணும். ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க யாருன்னு இவன் நல்லா பார்க்குறமா, எனக்கு அவங்க முகம் கூட தெரியாது. கரூர் மட்டும் எனக்கு தெரியும். இப்படி வந்தாங்க, ஐயா நம்ம நாமத்தை சேர்ந்து நாமத்தில் இருந்தாங்க. எங்கள் ஊரிலும் கொஞ்சம் அன்பர்கள் இருக்கிறாங்க, சேர்க்கலாமான்னு சொன்னாங்க. யாராலும் சேர்க்கலாமான்னு சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதில் கூட ஒரு கணவருடைய வேலைக்கு கூட உதவி செய்கிறாங்க. நிறைய பணி காலையில் ஒரு பிஸ்னஸ் ஒர்க்கில் கூட உதவி செய்கிறாங்க. அதற்கு நடுவிலும் 70-80 பேர்களை நாம சொல்ல வைத்து அந்த நாம கணக்கு பூரா வாங்கி அடுத்த நாள் எங்கள் வாட்ஸ்அப்பில் அவ்வளோ பேருடைய சீரியல் நம்பரையும் போட்டு பதிப்போம். இது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் அவளை எழுதி செய்ய முடியாது. எனக்கு நல்லா தெரியும். ஒரு டெடிக்கேஷன் இல்லாமல் ஒரு அதற்கான ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்ய முடியாது. அது எல்லாம் மேலே யோகியுடைய அருள் அந்த அம்மாவுக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு குரூப்பை கம்பைன் பண்ணி இன்னொரு ஹவுஸ் ஒய்ஃப் செல்லம்மா நீங்கள் எளிதாக சொல்லிடுவாங்க, நாங்களாம் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். அதை நடத்துறது நம்ம வீட்டுக்கு பெண்கள் தான். நிறைய வீட்டில் சொல்கிறாங்க வீடு பிரமாதமாக நடக்கும், வேறு பூரா கணவர் வாங்கிட்டு போயிடுவார் காலரை பிடிக்கிட்டு. அதுக்கு பின்னாடி உட்காந்து மாக்கன வேலை செய்கிறது யார்? நம்முடைய அப்பாவி பெண்கள். வேரை முழுக்க வீட்டுக்காரர் கொடுத்துட்டு பின்னாடி உட்காந்து வேலை செய்கிறது நம்முடைய இந்திய பெண்கள். எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் சாமியுடைய ஒரு அம்மாவுக்கு தங்கச்சி. இந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்கிறது செல்லம்மா. ஒவ்வொருத்தரையும் மாற்றம் பண்ணி தொடர்பு கொண்டு அந்த நாமங்களை எல்லாம் வாங்கி தினசரி 2 மணி நேரம் அந்த அம்மா வேலை செய்கிறாங்க. இது போக தன்னுடைய 5000 நாமத்துக்கு குறையாமல் சொல்லுவோம். இது இந்த 2 வேலை இருக்குது. நாங்களும் நாமம் சொல்லணும், மற்றவங்களை நாம சொல்ல வைக்கணும், அந்த நாம கணக்கையும் வாங்கி பதிவிடணும். இரவுக்குள்ள அவ்வளத்தையும் நாங்கள் தொகுத்து அன்று மொத்த நாமம் எவ்வளவு சொல்லப்பட்டதுங்கிறத சிறிதருக்கு அனுப்பி வைக்கணும். அடுத்த நாள் காலையில் போஸ்டராக வரும். நிறைய இது 364 எங்களுக்கு பணி. இதில் ஓய்வே கிடையாது, ஒளிச்சல் கிடையாது. காய்ச்சல் வந்தாலும் வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் இதையெல்லாம் செஞ்சாகும். இது ஒரு நாள் கூட தனி வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு சில நண்பர்களாக இருக்காங்க, பாலகிருஷ்ணன் ஐயா இன்னும் வணக்கம் போடலை ஃபோன் காலையிலே அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. நான் பல பணிகளில் போய்கிட்டு இருப்பேன். ஒரு 8-9 மணி ஆனாலும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லுவோம். இது ஒரு நல்ல பழக்க வழக்கம் வச்சுருக்கோம். யார் நாம சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக போய் நன்றி சொல்லுவோம். அதை போடும். இப்படி ஆரம்பிச்சு வச்சுட்டு இது எதிர்பார்ப்பு கூடி போச்சு. இப்போ நான் வேறு வழியில் இந்த புலிவாலை பிடிச்ச மாதிரி டெய்லி நாமம் கூட அது காலில் கூட விட தயாராக இருக்குது. நாம 11 நாமம் சொன்னால் நம்ம காலை விடத்துக்கு கூட தயாராக இருக்குது. என் யோகியுடைய நாமத்தை 11 முறை சொன்னாலும் அவர்கள் என்னால் வணங்கத்தக்கவர்கள். அந்த பணியை தொடர்ந்து செய்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டா ஃபோன் வந்துடுறாங்க, ஐயா நீங்கள் வணக்கம் போடலையே, இந்த போட்ட பாலகிருஷ்ணன் சொல்லுவேன். இப்படி நம்மளை மானிட்டர் பண்ண ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல்லாம் நிறைய இருக்குது. நம்ம உற்சாகம். ஆமாம், 108 நாமம் சொன்னவர் அவர் 1008 இப்போ 5001 நாமம் சொல்கிறார். ஒரு செருப்பு கடை வச்சிருக்காரு சார், யோகிராம் சப்பல்ஸ். சாமி என்னென்ன வியாபாரம் பண்ண வைக்கிறாரு பாருங்க. இருக்கு விளாத்திக்குளத்தில் யோகிராம் சப்பல்ஸ் கிடைப்பு. அதனுடைய ஓனர் அவர் தான் ஓனர், அவர் தான் சேல்ஸ் பண்ண, அவர் தான் எல்லாம். 1 மேன் ஷாப். அதில் உட்காந்து அவர் என்ன வியாபாரம் ஆகுது நாமம் சொல்லிட்டு இருப்பார். 5000 ரூபா வந்தார், 5000 நாமம் சொல்லிடுவார். அவர் கடையில் உட்காந்து ஒரு கடையை திறந்து வச்சு நாமம் சொல்லிட்டு இருக்காரு சார். இதெல்லாம் எனக்கு பக்தர்களுடைய கதைகள் மகாராஷ்டிராவில் பாண்டுரங்கன் பக்த லீலையில் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு யோகிராம் சுரத்குமாருக்கு இந்த தமிழ் மண்ணிலேயே உருவாகி விட்டார். செப்பல் கடையில் உட்காந்துட்டு தினசரி செப்பல் விற்கிறதோ விற்கிறே 5000 நாமா சொல்லி அனுப்புகிற விளாத்திக்குளம் பாலகிருஷ்ணனை இங்கிருந்தே வணங்குகிறது. இவர்களால் தான் எங்களால் 1 கோடி நாம சொல்ல முடியும்.
உட்கார்ந்து ராஜதுரை பொண்ணு படிச்சுட்டு இருக்குது. அந்த பொண்ணு நாம சொல்லுவோம். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா? சிவகாமியோட ஒரு லிஸ்டே கேட்டுக்கிறேன். உங்க எவ்வளவு இதை வந்திருக்கிறாங்க. பிரணவன், பிரகதீஷ், கீதன், இவங்க எல்லாம் ஹைசான், இவங்களெல்லாம் அன்னைக்கு தான் பார்க்க ஹசன். எவ்வளவு மாணவர்கள், ஒரு 50-60 மாணவர்கள், 50, 100, 1000. யோகேஸ்வரி ஒரு பொண்ணு மதுரையில் இருக்கு, +2, 1008 நாம தினசரி சொல்லுவோம். ஒரு சாய்ஸ்ரீ நம்முடைய பொன்னேரியில் இருக்குது அந்த பொண்ணு, +2, அது 1008 நாமம். காலேஜுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது, ஆனால் 1008 நாமம் சொல்லுது. இது எனக்கு பெரிய வெற்றி. இந்த யோகிராஜ்குமார் நாமம் குழந்தைகளை கவிப்பிடித்திருக்கிறது. ஹவுஸ் ஒய்ஃப் அன்றாட பணிகளை செஞ்சுட்டு 1000 நாம குறையாமல் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. 7000 பாஸ்கரம். உங்கள் அம்மா பெரிய பணக்காரி, 7000 நாம அனுப்புவாங்க. நான் 9,000 கிலோக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டேன். எனக்கு 7000 நாம சொல்கிற பாக்கியவதி அவங்க. நிறைய நாமம் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய வெற்றி. அதனால் எனக்கு கரூரில் வந்து கொண்டாடணும் முடியும். ஏன்னா கரூருடைய பங்களிப்பு இந்த இயக்கத்துக்கு பெரிய விஷயம். இந்த கோடி நாம ஜபம் வெற்றி பெற்றதற்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் அடித்தளம் போட்டது கரூர் தான். சுவாங்கமாக இன்னொரு முறையும் வணங்குகிறேன். ஏன்னா மறக்கட்டும், நன்றி மறக்கட்டும். ஏன்னா பகவானுக்கு ஒரு சின்ன துரும்ப தூக்கி போட்டால் கூட தேங்க்யூ சுவாமி சொல்லுவார். இது முழுமையாக இது பகவான் படித்த பாடம். பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு ஒரு சிறிய செயலை நீங்கள் செய்தால் கூட உங்களை அப்படி கொண்டாடுவார் யோகிராம் சுரத்குமார். அதை பார்த்து ரசித்தவனா பகவானுக்கு ஒரு சிகரெட் குடிக்க ஒரு தீக்குச்சல் இப்படி கொடுத்தா போதும். தேங்க்யூ, அதை தேங்க்யூ சொல்லும்போது பகவானுடைய மொத்த தன்மை அந்த தேங்க்யூ வரும். அதை பார்க்க முழுமையான நன்றி, அவருடைய முழு உடல், அவருடைய மொத்த ஆற்றலும் அந்த நன்றியை வெளிப்படும். இதை யோகிக்க பாய் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது முழுமையாக இருக்க வேண்டும், பூரணமாக இருக்க வேண்டும். இதை வாழ்ந்து காட்டி வரும் பகவான் செய்கிறார். அது அவருடைய அந்த நாமத்தில் பார்க்கணும். இந்த நாமத்துக்கு அந்த அதிசயம். அப்புறம் இந்த இக பர சுகம் நல்கும் நாமம். அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் தான். அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் கவனிக்கிறீங்க, ஒரு 7000 நாமமே எங்களுக்கு தந்துடுறீங்க. இதுதான் இகப்பர சுகம். ஒரு செப்பல் கடை வச்சிருக்கிறதால 5000 நாமம் சொல்ல முடியும். நம்ம நாமத்தை பற்றி என்னென்னா நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வாழும் உதாரணங்கள் நம்மகிட்டே இருக்கிறது. ஒரு தொழில் செல்லமாக அழகாக கிச்சனில் வேலை நடந்துட்டே இருக்கும், நாம கேட்டுக்கிட்டே இருக்கும். வேறு வழியில் நமக்கு தனியாக உட்காந்து நாம சொல்ல முடியாது. கிச்சனில் பணியாற்றும் போது இதை யோகியே பாராட்டி இருக்கின்றார். என்னுடைய அருமை மாதாஜி ஓம் பிரகாஷ் யோகி சுவாமிகிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. குமார கோவிலில் பக்தர்கள்லாம் வந்துடுவோம். அவங்க தான் மாதாஜி, அவங்க தான் சமையலும் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து உட்காந்து ஆசிரமம் முன்பழகத்தில் உட்காந்து தத்துவம் வேதாந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எல்லாம் 12 மணி வரை பேசலாம், 1 மணிக்கு சாப்பிடணும்ல. அது அந்த மாதாஜி தான் சாதம் சமைப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் ஓம் பிரகாஷ் என்னுடைய அன்னை தான் சமையல் பண்ணி வைப்பாங்க. விசிறி நீ உட்காந்து தத்துவம் பேசிட்டு இருப்பாங்க, சோறு வேணலப்பா 1 மணிக்கு நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனை நகபத்துன்னு சொல்லுவேன். ராமகிருஷ்ணாவுடைய சாரதாமா இருக்கக்கூடிய கிச்சனுக்கு பேர் நகபத், வங்கமொழியில். நான் அதை நகபத்தான் சொல்லுவேன். ராம்ஜி ஆசிரமத்தில் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருப்போம், அம்மாங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாமம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் ஓம் பிரகாஷ் மாட்டம் படித்தேன். அப்படி சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன வரும், அந்த நாமம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமத்தினுடைய கிச்சன் என்பது அதுவே கருவறை மாறும். அந்த நாமம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். பிறகு நாம் கடுகு தாளிச்சாலும் அதில் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு கடுகு தாளிச்சு பாருங்க, கடுகே அழகாக இருக்கும், சுகமாக இருக்கும். தாளிக்கும் போது கூட அதுதான். இப்படி காஃபி ஆற்றும் போது கூட யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் அப்படி ஒரு காஃபி கொடுத்து பாருங்க, உங்கள் கணவர்களை மறக்கவே மாட்டார். நாமம் சொல்லி சமைச்சு பாருங்க, நாமம் சொல்லி நீங்கள் கிச்சன் பணிகள்லாம் செஞ்சு பாருங்க, அந்த சாதம் பிரசாதமாகும். நீங்கள் பாடாமல் செஞ்சால் சாதமா, பாடி செஞ்சால் அது பிரசாதம். உங்கள் வீட்டு சாதமாக இருக்கணுமா பிரசாதமாக இருக்கணுமா உங்கள் ஒரு மனைவி தன் இல்லத்தை கோவிலாக்கி விடலாம். தன்னுடைய கிச்சன், தன்னுடைய சமையலறையை நீங்கள் யோகியின் கருவறையாக மாற்றி விடலாம். அது உங்கள் கையில் தான். நாம சொல்லி சமையல் பண்ணுங்க. என்ன இது வந்து ஓம் பிரகாஷ் அம்மா செஞ்சு காட்டினது. சாமிட்டு போய் கேட்டாங்க, நோ ப்ராப்ளம், எனி டைம் எனிவேர் யூ கேன் சாண்ட் திஸ் நாம். அதாவது ஸ்ரீமத் பாகவதமே சொல்லுது. கேளனமாக சொன்னால் கூட, கோபமாக சொன்னால் கூட அந்த நாமமாக எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே உட்காந்து நிஷ்டையில் உட்காந்து சொல்லணும், அதெல்லாம் சொன்னால் சந்தோஷம். நீங்கள் ருத்ராஜம் சொல்லலாம், நல்லது. அதே இடத்துல சைக்கிளில் போயிட்டு சொல்லலாம். எனக்கு சீதந்திர சாமி டெய்லி 1 hour பைக்கில் போகிறார், 500 நாமா சொல்லுவார். ரிட்டர்ன் 1 hour இன்னொரு 500 நாமா சொல்லுவார். அவர் 1000 நாமா எப்படி கிடைக்குது? ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து அலுவலகம் செல்கிற வழியில் 2 வீலரை ஓட்டிட்டு போகும்போது ஹெல்மெட்டை போட்டு நாமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். 500 நாமாக்கள் 1 hour சொல்லியிருக்கேன். அது நம்ம கையில் தான் இருக்குது.
நம்முடைய அன்றாட வாழ்க்கையினோடு நீங்கள் நாமம் சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். நான் நல்லா சொல்கிறேன், நிறைய நாமம் சொன்ன கூட எனக்கு அனுபவம் கூட கிடைச்சிடும். இரவு தூங்கிட்டு தூக்கத்தில் வெளிச்சா கூட உள்ளுக்குள்ளே யோகி ராம் சத்குமார், யோகி ராமகுமார், ஜெயகுராயா ஓடி 5000 6000 நாமாக்கு மேலே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். இரவு தூக்கத்தில் வெளிச்சா கூட உள்ளுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்கும். இது நான் பகவான்கிட்ட கவனிச்சிருக்கிறேன். இது பக்தர்களுக்கே சாமி இருந்தார். அதிக பல்லாயிரம் நாமங்கள் தினசரி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தூங்கும் போது கூட உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள சுவாசம் ஓடாது, யோகி நாம ஓட அந்த இடத்துக்கு நீங்கள் போய் ரீச் ஆகிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பெரிய இடம், பெரிய ஆசீர்வாதம். அப்போ எளிய முறையில் இக பர சுகம் ரெண்டையும் இந்த நாமம் தரும். எனவே இந்த நாமத்துக்கு வந்து பெரிய விதிகள் இல்லை. நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற அன்றாட பணியை செய்துட்டு இருக்கலாம். அந்த பணியின் ஊடாக இந்த நாமத்தை சொல்லிகிட்டே வாங்க. சைக்கிள் ஓட்டும்போது சொல்லலாம், 2 வீலர் ஓட்டும்போது சொல்லலாம், கார் வேணால் டிராஃபிக்கையும் பார்த்துக்கணும். கார் ஓட்டும்போது அதெல்லாம் சாமி பார்த்துடுவார். ஏன்னா வாகனம் ஓட்டிடு வேளையில் நீ என் சாரதியாய் வந்து காத்திட வேண்டும். இதுதான் நடக்குது. ஏன்னா அது காலமே கிடையாது. இந்த நாம சொல்ல 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 பகவான் நம்ம கூடயே வர. இது நம் காலத்தில் நாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ஒரு அற்புதமான உண்மை. இப்போ கூட அது நிஜமாயிடும். ரெண்டாவது ஒரு விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் 2 அம்சம் இருக்குது. அருளும் வேண்டும், பொருளும் வேண்டும். வள்ளுவன் என்ன சொல்கிறார்? அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. நம்ம வந்து இம்மை மறுமை இந்த 2ம் அனுபவம். இந்த வாழ்க்கையில வெற்றி அடையும். நல்ல வியாபாரியாக இருக்கும். நீங்கள் நல்ல வியாபாரியாக வெற்றி அடையும். நீங்கள் நல்ல ஒரு ஆசிரியர்னா நல்ல ஆசிரியர் விருது நீங்கள் வாங்கணும். நீங்கள் ஒரு அலுவலக பணியாளர்னா சிறந்த ஊழியர்னு விருது வாங்கணும். அதுவும் வேணும். நம்முடைய இக வாழ்க்கை அதில் நீங்கள் வெற்றி பெறணும். அதே நேரத்தில் பர வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும். அது தனியாக கிடையாது. இந்த வேலை செஞ்சுட்டு போய் அது கொஞ்சம் செய்யணும். பொருளும் சேர்க்கணும், அருளும் சேர்க்கணும். அருள் சேர்க்கறது தான் நான், பொருள் சேர்க்கறதுக்கு ரியல் எஸ்டேட். அதனால் சொல்ல பொருள் சேர்க்கறீங்க. அவரவருக்கு பகவானோட தொழில் இருப்பார். அந்த தொழிலை நன்றாக செய்கிறது, அதுவும் சக்ஸஸ் ஆகும். அருள் இந்த நாமத்தை சொன்னீங்கன்னா அந்த 2ம் சேர்ந்து சக்ஸஸ் ஆகும். பகவான் அழகாக ரெட்டை காலை வண்டியில் அவங்களை கொண்டுட்டு போகிறார். இக பரம் 2லையும் நடத்திட்டு போகிறார். நல்லா பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து சீரியஸாக உங்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவாங்க. நிறைய பேருக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன பயம், கணவரை ரொம்ப ஆன்மீகத்தை தீவிரமாக சாமியாராக பேர் வரும். செல்லமாக அது பயமே கிடையாது. எனக்கு ஆகவே மாட்டார், தெளிவாக தெரியும். ஏன்னா யோகி அப்படி ஆகி வச்சிருக்காரு. கணவன் மனைவியாக தான் நம்ம இதில் மட்டும் ஒரு உறுதிங்க. நீங்கள் வந்து யோகி மேலே பக்தி செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கணவனையும் மனைவி சாமி ரொம்ப நெருங்கி கொண்டு வந்துடுவார். 2 பேருக்குள்ள நல்ல அன்பை கொண்டு வந்துடுவார். 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அற்புதமான உறவையும் யோகி கொண்டு வந்துடுவார். இது நான் வாழ்ந்து பார்த்த ஒரு பகவான் யோகி ராம் சத்குமார் இல்லறத்தை நல்லறமாக்குகின்ற யோகி. இல்லறத்திலிருந்து வெற்றி பெறுங்கன்னு சொல்லுவார். எங்கேயும் ஓட வேண்டாம் சொல்றாரு. ஸ்டே வேர் யூ ஆர். எங்கே இருக்கிறாயோ அங்கேயே இரு. என்ன தொழிலை செய்கிறாயோ அந்த தொழிலையே செய். இதில் ஏற்ற இருக்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் யோகி நாமம் சொல்லி எதை செய்தாலும் அது டிவினைஸ் ஆகிவிடுகிறது, அது தெய்வீகமாகிவிடுகிறது. பகவான் நாமத்தை சொல்லி எந்த பணியை செய்யுங்கள், செய்கின்ற அந்த வேலை தெய்வீகத்தன்மையை அடைக்கும். அதுதான் விஷயம். அதாவது மராட்டிய வரலாற்றை, பக்தி வரலாற்றை அழியை படித்திருக்கிறேன். ஒருத்தருக்கு வேதத்தில் ஒரு பெரிய சந்தேகம் வந்து பல விற்பனைகள்கிட்ட போய் கேட்குறாரு. கடைசியாக மகாராஷ்டிராவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்த்தா உங்களுக்கு தெளிவான விளக்கம் தருவார் சொல்லி போகிறாங்க. போயாச்சுன்னா ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. அங்கே ஒரு இறைச்சி கடை இருக்கும், மாடு விட்டுற இறைச்சி கடை. அங்கே கேடுங்க சொல்லுவாங்க. இந்த இவர் தேடி போகிறார். அங்கே ஒருத்தர் மாடு இறைச்சி வெட்டிட்டு இருக்கு. அவர்கிட்ட போய் ஐயா இந்த சாஸ்திரியிட பார்க்கணும், வேற சத்தி கேட்கணும், நீங்கள் ஒரு 30 நிமிடம் நிறுங்க, அவர் உங்களுக்கு வந்து விளக்கம் தருவார் சொல்லி இவர் உட்கார்ந்துருக்கிறாரு. 30 நிமிடம் கழிச்சு அதே ஆள் வர குடிச்சு முடிச்சு அழகா யார் மாட்டு இறைச்சியை வெட்டி கொண்டிருந்தாரோ அவர் 30 நிமிடம் கழிச்சு வர வந்து இவருக்கு என்ன சந்தேகம் கேட்டாரோ சமஸ்கிருதத்தில் அவ்வளவு தெளிவாக வேதத்தை விளக்கம் கொடுத்தாரு. இவர் அசந்திருந்தார். என்னன்னு கேட்டார், ஐயா நீங்கள் இறைச்சி வெட்டிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வேதத்துக்கு விளக்கம் தாரீங்க. அது இங்கே இருக்கிற அன்றைக்கு இருக்கிற ஆட்சியினுடைய கோலம் என்னை வந்து இறைச்சி வெட்டுற தொழிலில் உட்கார வச்சுட்டாங்க. நான் செய்கிறது வெட்டுறேன், ராமா ராமான்னு சொல்லி வெட்டிட்டு. அதுதான் விஷயம். நீங்கள் வந்து ஒரு என்வி கடையிலே வேலை பார்க்கலாம், நீங்கள் பிராய்லர் தொழிலே பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் ராமா 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 சொல்லி செஞ்சீங்கன்னா அது தெய்வீக பணியாக. இதுதாங்க கலியுகத்துக்கு இறைவனே கொடுத்துக்கிற கன்செஷன். இந்த கலியுகத்தில் நாமம் சொல்வதற்கு எந்த கண்டிஷன் கிடையாது. பல் வளர்க்க வேண்டும், குளிக்க வேண்டும், நம்ம சாமி குளிக்கவே மாட்டார், பிரச்சனையே இல்லை. எந்த கண்டிஷன் கிடையாது. நாம சொல்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், நாம சொல்லணும். அது ஒன்று தான் கண்டிஷன். அது நீங்கள் மனநமாக சொல்லலாம், சப்தமாக சொல்லலாம், மனசுக்குள்ளே சொல்லலாம், கேட்டு சொல்லலாம், கேட்காம சொல்லலாம், எப்படி சொல்லலாம். எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்படி ஒரு இது வைக்க முடியாது. இவ்வளோ ஒரு எளிய வழி. அது எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த விலக்கும் கிடையாதுமா. எந்த நாளும் நீங்கள் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். நாம வந்து அது உங்களுக்கு பியூரிஃபை.
நீங்கள் வேற சுத்தங்கள்லாம் வேண்டியது, நாமமே உங்களை சுத்திகரிக்கும். அதான் விஷயம். அந்த நாமமே நீங்கள் கையில் எதை எந்திரிங்க, நெருப்பை எந்திரிங்க. நெருப்புக்கு ஒரு குணம் கொடுப்பா, நெருப்பில் எதை போட்டாலும் தன்மயமாக்கிடும், எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கிடும். கவனிச்சிங்களா? அக்னியில் எதை கொடுத்தாலும் அதை அக்னி ஆக்கிவிடும். அழுக்கெல்லாம் எரிக்க தானே செய்யறோம். போய் எனக்கு என்ன பண்ணுறோம், பழத்தெல்லாம் எடுத்து போட்டு குளத்துலையே நம்ம. ஏன்னா அக்னிக்கு மட்டும் அந்த சொரூபம். நீ எந்த அழுக்கை போட்டாலும் அந்த அழுக்கை கூட அக்னி என்ன பண்ணிடுது, எரித்து தன்மயமாக்கி எல்லாவற்றையும் நெருப்ப. அதுதான் யோகிராஜ். இந்த நாமத்தை சொல்லி நீ எதை செஞ்சாலும் இந்த நாமம் நீ செய்யும் செயலை உன்னதமாக்கி விடுகிறது. அப்படிப்பட்ட உயர்வான நாமம் தான் பகவான் யோகிராம். இக பரசுகம். இந்த இகமும் பரமும் எதிரும் புதிரும் அல்ல. ஒரு காயினுடைய இரண்டு பக்கமாக ஒரு மனிதன் எடுத்தாச்சுன்னா ஒரு உடல் இருக்கு, உள்ள ஒரு ஆத்மா இருக்கு. இந்த உடலுக்கான வாழ்க்கை தான் இக வாழ்க்கை, ஆத்மாவுக்கான வாழ்க்கை பரவாயில்லை. உங்களுக்கு எல்லாருக்குள்ளே இருக்கு. இது சிலருக்கு மட்டும் உள்ளதில்லை, எல்லாருக்குள்ளே. ரியல் எஸ்டேட் பண்ணுறவருக்கும் இகம் இருக்கு, பரம் இருக்கு. அவருக்கு உடல் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு. உடலுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணணும், ஆத்மாவுக்கு ஒரு 108 நாம சொல்லி அனுப்பி கரெக்டாக அனுப்பிடுங்க. அது வச்சு ஒரு 108 நாமா சொன்னால் கூட போதும். நான் குறைந்தபட்சம் 108 நாமாக்கள் சொல்லி அனுப்பிடுறாங்க. இது போதும் எனக்கு. என்ன சொல்லிடுறேன் என்றால், இக பரம் என்பது எங்கே தனியாக போய் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அழகாக சமைச்சு கொடுத்தீங்கன்னா விஷயம். இந்த இடத்துல ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். என்பி சாப்பிடலாமா? நமக்கு இந்த ஆன்மீகத்தை தேவையில்லாத சந்தேகங்களாக நிறைய வரும். எஸ்பி ஜனார்தனன் நம்முடைய முதல் ட்ரஸ்டி, திருவண்ணாமலை ஆசிரமத்துடைய ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டி. அந்த லேண்டெல்லாம் வாங்கி கொடுத்த புண்ணியவான். அதில் மிக முயற்சி எடுத்தவர். பகவானுக்கு ஒரு ஆசிரமம் வேணும்னு சொல்லி கனவு கண்டு அந்த ரொம்ப கஷ்டப்பட்டது ஆசிரமத்தை கொண்டு வந்தவர். அவருக்கு ஒரு பிரச்சனை வரும், உண்மையுடன் ஒரு வாழ்வுங்கிற புத்தகத்தை அது செய்தி வரும். ஆக்சுவலி அவங்க குடும்ப ரீதியாக அவங்க என்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு அவர் சாமி சொன்னாலும் சொல்லி ராமாயணம் படிக்க ஆரம்பித்தார். ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சோன்னா என்பியை ஸ்டாப். ராமாயணம் பேசும் வாயால் நான் என்பி சாப்பிடலாமா சொல்லி அவர் திடீர்னு நம்ம ஆட்கள் திடீர்னு பெருமரதர் இருப்பாங்க, கடுமரதர் இருக்காங்க. வீட்டில் பெரிய பிரச்சனை. மனைவி விஜயா. இவர் சாப்பிடலைன்னா சரி, அவர் சாப்பிடாம இருக்கலாம். கணவர் சாப்பிடலைன்னா மனைவி சாப்பிடுவாங்களா? நம்ம கணவர்களை என்ன சென்டிமெண்ட். கணவர் சாப்பிடலைன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க. அடுத்த நாளைக்கு குழந்தைகள் வளருது, அதுகள் சாப்பிட்டு பழகிட்டு. இப்போ அது எம்மா சிக்கன் கேட்கறது கம்பராமாயணம் சொல்ல முடியுமா? அப்போ அவங்களுக்கு பெரிய சிக்கல். கடைசியில் அப்போல்லாம் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டா எங்களுக்கு ஒரே ஒரு கோர்ட் உண்டு, திருவண்ணாமலை. அங்கே போய் குடும்பத்தில் சண்டை வந்தாலும் எங்கே போயிடுவோம், பகவான் யோகிராஜ் போய் விஜயா வந்து சாமி எடுத்துட்டாங்க. சாமி ஒரு பிரச்சனை, ஜனார்தன் பிரச்சனை பண்ணுறாரு. என்ன பிரச்சனை சாமி கேட்குறாரு. ஜனார்தனன் என்வி சாப்பிட மாட்டேங்கிறார். ஏன் ஜனார்தனன் என்னாச்சு? சுவாமி நீங்கள் ராமாயணம் படிக்க சொல்லிட்டீங்க, நான் இப்போ ராமாயணம் படிச்சுட்டு இருக்கிறேன். ராமாயணம் கதை வேற சொல்ல சொல்றீங்க. பல இடத்துல ராமாயண கதையெல்லாம் ஜனார்தனன் நம்ம ராமாயணம் பேச சொல்லுவார். ராமாயணத்தில் கற்று துறை போகிய ஆள்களா ஜெயப்போ மீனாட்சி சுந்தரம் ஜீவாஜா இவர் வியாபாரி. இவர் தெரிஞ்சுக்கொண்டு சரள நடையில் ராமாயணம் பேசுவார். இப்போ ராமாயண பிரமுகர்களுக்கு ராமாயணம் சொல்கிற அளவுக்கு சாமி அவர் தூக்கி விட்டார். இப்போ அவர் சொல்லும்போது ராமாயணம் பேசுகின்ற நாவால் நான் எப்படி நான்வெஜ் சாப்பிட முடியும்னு கேட்டார். அப்படியா? அப்படி ஒன்றும் இல்லை ஜனார்தனன். ராமன் யாருன்னு கேட்டார். ராமன் சத்திரியர். ராமன் என்ன சாப்பிட்டா தெரியுமான்னு கேட்டார். சத்திரியர்களுக்கு என்பி சாப்பிட்றதுல விலக்கு கிடையாது. என்பி சாப்பிட்டு சத்திரியர்கள் என்பி சாப்பிட்டு உடம்ப வலுவாக வச்சா தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். சத்திரியர்களுக்கு என்பியில் விலக்கு கிடையாது. உங்கள் குல தர்மப்படி உங்கள் வீட்டு வழக்கப்படி என்ன உணவை சாப்பிடுங்க அதை நீங்கள் தொடரலாம். அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த தடையும் கிடையாது. பகவான் சொல்லிட்டு குகனுடைய கதையை சொல்றார். கங்கை கரையில் ராமன் வருகின்ற பொழுது குகன் என்ன கொடுத்தான்? தேனும் மீனும் கொடுத்தான். இன்னொரு தகவல் இருக்குங்க. ராமகிருஷ்ணன் வருவீங்க பெங்காலில் போயிட்டுனா நமக்கு மீனெல்லாம் எண்ணி, பெங்காலில் போயிட்டா கடல் கத்திரிக்காய் எல்லாரும் சாப்பிடுவாங்க. பெங்காலில் மீனை வந்து சைவத்தில் சேர்த்துக்கிறாங்க. நமக்கு முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம், கோடையை மட்டும் விட்டு வச்சுருக்கோம். முட்டை இப்போ சைவம் ஆகிட்டு தெரியாதா? முட்டையெல்லாம் நம்ம சைவம் ஆகிட்டோம். வாரியார் வேறு எழுதிட்டார் முட்டை சைவம்னு. குமுதத்தில் வாரியார் வந்து ஆல்ரெடி ஒரு தீர்ப்பே கொடுத்துட்டாரு. முட்டையை சைவம் ஆக்கிட்டாங்க. வங்காளத்தில் ஃபிஷ்ஷையும் சைவம் ஆக்கிட்டாங்க. அது கடல் கத்திரிக்காய். பெங்காலில் எல்லாருமே ஃபிஷ் சாப்பிடும். அது எதுவுமே கிடையாது, அது வெஜ், கடல் வெஜ். இது பெங்காலில் இருக்கிற கல்ச்சர். அப்போ பகவான் என்ன சொன்னார்? நீ சாப்பிட்ற உணவுக்கும் இந்த பக்திக்கும் தொடர்பு. நீ உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டு வரீங்களோ வழி அது நீ சாப்பிடு, உண்மையில் சொல்லிட்டு விஜயா ஒன்று பண்ணணும். ஜனார்தனன் சாப்பிட்ற மாதிரி எண்ணியை கொஞ்சம் ருசியாக வச்சு கொடுக்கணுமான்னு பிரச்சனைங்க அதுதான் இருக்கும். சுவாமி ஜனார்தனை நீ நம்ம சாப்பிடுவோம், ஆனால் விஜயா நீ ஒன்று பண்ணணும், ஜனார்தனன் சாப்பிட்ற மாதிரி நல்லா வச்சு கொடுமாங்க. என்ன பாருங்க, ஒரு குடும்ப பிரச்சனையை கூட பகவான் யோகி செட்டில் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி அழகு. அப்போ நீ என்ன பண்ணணும்? புருஷனுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா சமைக்க கற்றுக்கணும். இல்லை கொஞ்சம் நாம சொல்லி சமைக்க சரியா சாமி அட்ஜஸ்ட் பண்ணி
கொஞ்சம் உப்பு முறப்புன்னு இருக்குவீங்க, கொஞ்சம் நாமத்தை சொன்னீங்கன்னா சாமி அதை ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல உணவாக அவங்களாகி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அதனால் சமையல் வரலைன்னா நாமம் சொல்லி சமையல் பண்ணுங்க, சமையல் ஓஹோன்னு வந்துடும். அவர் ஐயோ நாமம் சொல்லி சமைச்சது பிரசாதம் சொல்லிங்க, அவர் தட்டப்படம் பார்க்க சாப்பிட ரொம்ப நல்லா இருந்து சொல்லிடுவார். அதனால் நாமத்தை சொல்லி சமைங்க, நாம சொல்லி சமைச்சிருக்கன்னு ஒரு வார்த்தையை போட்டுருங்க, சத்தம் போடாமல் சாப்பிட்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லப்பட்டார். இது ஒரு டெக்னிக் இருக்கு. எனவே பகவான் யோகிராமகுமார் ராமன் சொல்லி எந்த செயல் செய்தாலும் அதை சாமி புனிதமாக்கி விடுகிறார், உன்னதமாக்கி விடுகிறார் என்று உண்மை. எனவே இக பரம் என்பது எதிரும் புதிரும் அல்ல, ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீகம் இருக்குது, நம்ம வாழ்க்கையிலேயே லௌகிகம் இருக்குது. ரெண்டு பிரித்து பார்க்காதீங்க. ஒரு மனிதன் என்பவன் முழுமையாக தான் இருக்கு. ஒரு அரை வட்டம் அவருடைய உடல், குடும்பம், உறவுகள், இதற்காக அவங்க உழைத்தாங்க, இதற்காக பணம் சம்பாதிச்சாங்க. அது நம்முடைய தர்மம், செஞ்சாகணும். என்ன தொழில் அந்த தொழிலை செஞ்சாகணும், அது நம்முடைய தர்மம், செஞ்சே ஆகணும். அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. பொருள் மட்டும் அல்ல வாழ்க்கை, பொருளுக்கு மேலான பொருள் சேர்த்து பிடிச்சப்பட ஒரு திணறல் வரும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல அருள் தான் கை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பொருள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கூட பகவானுடைய அருள் வேணும். நம்ம வெங்கடேசன் இத்தனை போனார் சாமிகிட்ட, எனக்கு ஒரு வேலையை தாங்கன்ற தொழிலை தாங்கினார், தந்துட்டார்ல சுவாமி. அவர் ஆலயத்தையும் கொடுத்தார். போனசா என்ன பண்ணார், அதையும் கொடுத்து ஒரு ஆலயத்தையும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டார். இதுதான் விஷயம். இன்னைக்கு அழகான விஷயம் வந்து ஆலயத்துக்கும் பணியாற்றுறாங்க, அவங்க தொழிலையும் பார்க்குறாங்க. தப்பே இல்லை. நீங்கள் தயவு செய்து இது உயர்ந்த தொழில் இது அதெல்லாம் கிடையாது. எல்லா தொழிலும் என் பகவான், எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர், எல்லாமே ஃபாதர்ஸ் ஒர்க். அது ஃபாதர்ஸ் ஒர்க் தெளிவாக தொழிலே இல்லை சார். என்ன தொழில் செய்தாலும் இட் இஸ் மை ஃபாதர்ஸ் ஒர்க். இந்த இடத்தில் ஒரு தகவலை கொடுத்து பண்ணுறேன். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள். ஒருமுறை பகவான் ராமகிருஷ்ணரை பார்க்க கல்கத்தாவுக்கு ஒரு அம்மா இருக்கிறது. இப்போ பகவான் ராமகிருஷ்ணர் இந்த இடம் வந்து பகவான் ராமகிருஷ்ணர் வந்து தட்சிணேஸ்வரன் இடத்துல தான் இருக்கும். அங்கே எல்லாரும் ஒரு போட்டில் வந்தால் பார்க்கணும், கங்கையை கடந்து வந்தால் பார்க்கணும். அப்போ ஒரு அம்மா கல்கத்தாவிலேருந்து அவரை பார்க்க வருவாங்க. அந்த அம்மா வர ஆரம்பித்த பிறகு ராமகிருஷ்ணன் பார்க்க வர்ற பக்தருடைய கூட்டம்லாம் குறைஞ்சி. ஒரு நாள் சுவாமி விவேகானந்தரும் சீடர்களும் அந்த போட்டில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ சீடர்கள்லாம் குஜுன்னு பேசுகிறாங்க. பேசிட்டு கடைசியில் எல்லாரும் விவேகானந்தர் நீங்கள் தான் ராமகிருஷ்ணன் சொல்லணும், அந்த அம்மா வர்றதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. என்ன கேட்டால் அந்த அம்மா வந்து நடத்தை தவறிய பெண். அந்த கல்கத்தாவில் அந்த நடத்தை தவறிய பெண் பகவான் ராமகிருஷ்ணரை பார்க்க வந்தோடனே அந்த அம்மா மேலே பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப அன்பப்படுத்தார். உடனே நம்ம வந்த ஆட்கள்லாம் என்னாச்சு, அந்த அம்மா கடைசியில் ராமகிருஷ்ணரையும் மயக்கிட்டாங்க. உடனே பேசிடுவோம், நம்ம பேசுறதுக்கு நாங்கள் தான் வளைந்து பேசுவேன் சொல்லிட்டு உடனே நாங்கள்லாம் அந்த பொண்ணு வரதால் தான் நாங்கள் வரமாட்டோம் சொல்லி எல்லாரும் வர்றதுக்கு வர குறைஞ்சிட்டு. இதை வந்து விவேகானந்தர் வந்ததே பார்க்கணும் போகும். இதெல்லாம் சீடர்கள். நம்முடைய குருதேவரை உலகம் சொல்லலாம், நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க சொல்லி நேரம் வார குருதேவரே இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க அவர் சிரிக்கிறார். இந்த மாதிரி பெண்ணை நானும் கைவிட்டு விட்டால் யார் கை தூக்குவார்? ராமகிருஷ்ணன் உலகம் விளக்கிற மாதிரி இந்த பெண்ணை நான் கைவிட்டு விட்டால் இவர்களை யார் தான் ரட்சிப்பார்கள்? கடைசியில் தெரியுமா, ராமகிருஷ்ணனுடைய பரம சிஷியாகி மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் அந்த அம்மா மறந்து இதை விட்டுட்டு போனவங்கலாம் வீட்டோட வந்துட்டாங்க. யாரை நடத்தை தவறியவர்கள் என்று இந்த உலகம் முத்திரை குத்தியதோ அந்த அம்மா பின்னாடி ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைந்தார்கள் ராமகிருஷ்ணன். இதுதான் உண்மை. ஞானிகள் வந்து எல்லாத்தையும் முழுமையாக்குவோம், எல்லாத்தையும் ஏற்றம் பெற செய்யும். எந்த கண்டிஷன் கிடையாது. இக பரசு நம்ம எல்லாரும் கரெக்டாக தான் இருக்கணும். நம்ம இப்போ நம்ம வாழ்ந்துருக்கிற வாழ்க்கை தாங்க உன்னதமான வாழ்க்கை. இல்லை யோகி ராமகுமார் மட்டும் கூட இருந்தால் நீ இப்போ வாழ்ந்து இதே மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்து செய்யும், இதே பணிகளை செய்யுங்க. நாவில் யோகி நாமம் இருக்கு. யோகியுடைய நாமம் யோகி இப்போ ஹிருதயத்தில் இருக்கு. இதை வச்சு நீங்கள் இந்த அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருங்க. இதுதான் தெய்வீக வாழ்க்கை. வேற தெரியா இல்லை. இன்னும் கொஞ்சம் 60 வயசாகிட்டா என்னையும் செல்லமா மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 24 நாள் இதையே செய்யலாம். என்னை பணி ஓய்வு எடுக்க வைத்து நான் பிஆர்எஸ் கொடுக்கும்போது எனக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு தெரியாது. போர் அடிக்க ஆஃபீஸுக்கு போகுது, 30 வருஷம் போயிட்டேன். போர் அடிக்கிறதுக்காக பிஆர்எஸ் கொடுத்தாலும் நான் அவளை செல்ல பிள்ளை வீட்டில் போர் அடிக்க செல்லமா போதும், 33 வருஷம் போதும் இது ஆச்சு. நான் ஒரு 6 மாதம் என்னுடைய இது தெரியும். 6 மாத காலம் கழிச்சு பிஆர்எஸ் கொடுங்க. இந்த எண்ணத்தில் உறுதியாக அப்போ நான் எண்ணங்கள் மாறும். 6 மாதம் கொஞ்சம் கேட்டால் கொடுக்கலாம், கொடுங்க கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது சுவாமி, அதுக்கப்புறம் தான் நாசிக் பஜன் மந்திரி என்னை கெட்ட வைக்கிறாரு. அடுத்தடுத்து என்னை பிடிச்சி அமைக்கிட்டு எனக்கு ரெஸ்ட்டே. இப்போ நான் பணியில் இருந்ததை விட பல மடங்கு இப்போ வேலை செய்யறேன். ஓய்வே சாமி கொடுக்கல, ஏமாத்திட்டார். அலுவலகத்துக்கு ஓய்வுன்னு சொல்லி அவர் வேலைக்கு ஓய்வு இல்லாத வேலையை கொடுத்தாரு. மாட்டிக்கிட்டேன், தொடர்ந்து செஞ்சுட்டு சந்தோஷம் நிறைவாக. சிலவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் ஆஃபீஸுக்கு போன தொழிலை பார்க்கணும், உங்களுக்கு என்ன ஆச்சரியம் பேக்கெட் போட்டுட்டு ஊராக போகிறீங்க, நாம சொல்கிறீங்க பேசுகிறீங்க.
உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு 62 வயசு, ஒரு 8 வருஷம் இருக்கலாம். அந்த பார்த்தீங்களா பொன் காமரா சாமி பார்த்து வந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு வயதுங்கிற ஒரு லிமிட் இருக்குது. அப்புறம் நம்மளை போய் படுத்துக்க வேண்டியதான ஒரு இடத்துல. அப்புறம் வெங்கடேஸ்வரனும் எல்லாரும் இறங்க வேண்டியதான். பாஸ்கரும் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு பாஸ்கர் சுவாமி ஏதாவது 4 ஊரில் பகவான் சிலையை கொண்டுட்டு போய் நாமா சொல்ல வேண்டியதான். நீங்கள் தான் வரணும் அடுத்தால. ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன பிரபாகரனை சேர்த்தான்னு சொல்கிறேன். பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு செட் ஆகி ஒரு 58, 60 வரும்போது பிள்ளைங்கள்லாம் கட்டி கொடுத்த பிறகு என்ன நிலை இருக்குது? 1000 கிளம்பி வந்துட வேண்டியது. முழுமையான ஆன்மீக பணி இதுதான். இதுக்கு தான் யோகி நம்மளெல்லாம் தயார் பண்ணிட்டு குடும்பமாக தயார் பண்ணுறோம். நம்ம ஆன்மீகத்தை தப்பாக புரிஞ்சுட்டு அப்படியே போய் தபாஸ்னாலும் ஆரம்பத்தில் தான் ஜோர்லா பையை போட்டுட்டு சாமிட்டு போய் நிற்பேன். வாழ்வே மாயம், அதில் செல்லமா மாயத்திலும் மாயம் அப்படி போய் நிற்பேன். இப்போ நின்னோடனே சாமி முதல்ல ஹாப்பி செல்லம்மான்னு கேட்பாரு. அப்படியே எனக்கு அப்செட் ஆகிடும். நான் திருவண்ணாமலையில் போய் இந்த வாழ்க்கையே ஒரு மோசமான வாழ்க்கை, என் பிள்ளையை தாரை வார்த்தை கொடுத்த மறு நிமிஷமே விட்டு வெளியே போய் நான் ஹிமாலயாவோ வெஸ்டர்ன் காட்ஸில் எங்கேயும் போய் உட்காருவேன். இதுதான் ஆன்மீகத்தை பற்றி 90களில் புரிஞ்சு வச்சது தவறான புரிதல். பகவான் யோகிராஜ்குமார் போய் நிற்பேன். ஜோர்னா பேக்கெலாம் போட்டுட்டு அப்படி போய் நிற்பேன். அப்படின்னோடனே முதல் கொஸ்டின் ஹவ் இஸ் செல்லம்மாள்? சீஸ் ஓகே, சீஸ் ஃபைன். என்ன சொல்லுவார்? என்னடா ஏண்டா வந்த போதும். அப்புறம் நான் கவனித்து பார்த்தேன். தனியாக வந்தால் ரொம்ப கொண்டாட மாட்டார். இந்த அம்மா கூட பேசினா அப்படி அன்பை புரிவார். 2 பேர் கீழே விழுந்தா அப்படி ப்ளஸ் பண்ணுவார். வருஷமாக சொல்கிறார் 2 பேர் வந்தாதாண்டா மார்க்கு, நீ தனியாக வந்தால் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. என்னை அப்படியே தலைகீழ மாற்றிட்டார். குடும்பத்தோடு என்னை சேர்த்து வச்ச மகாராஜன் அவர் தான். எனவே பகவான் யோகிராம் சுரத்குமார் இல்லறத்தை நல்லறமாக்க முடியும். குழந்தைகளையெல்லாம் நல்லா செட்டில் பண்ண வைப்பார். நல்ல இடத்துல திருமணம் பண்ண வைப்பார். நல்ல மருமகளை நமக்கு தருவார். நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியாக வச்சிருப்பார். 55, 60 வயதுக்கு பிறகு நான் உலகத்திலே சந்தோஷமான தம்பதி நானும் செல்லலாம். நிறைவாக சொல்றேன், ஆனந்தமாக இருக்கும். தினசரி யோகியுடைய பணிகள் பார்த்து மிக வாழ்க்கை நிறைவாக இருக்கும். வெறும் பணம் பொருள் மட்டுமல்ல வாழ்க்கை சார். இந்த சந்தோஷம், இந்த நிறைவு வாழ்க்கை இதுதான். இப்போ உங்களையெல்லாம் தேடி வர, அங்கேயிருந்து திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி வர, இதுக்கு உங்களையெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களையெல்லாம் பார்த்தா, கரூர் மக்களையெல்லாம் பார்த்தா ஒரு ஆனந்தம். இதுதாங்க வாழ்க்கை. இப்படி எனக்கு ஒரு பெரிய குடும்பத்தை கொடுத்துட்டேன். ஒரு சின்ன குடும்பத்தில் தான் என்னை பெருசாக்கி யோகிராம் குடும்பம் என்ன உலகளாவிய ஒரு குடும்பத்தை கொடுத்தேன். இப்போ பாருங்க, இப்போ எவ்வளோ அகண்டம். இது ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியம். விசிறி சென்று 2 கொம்பு இல்லை, இது உங்களுக்கு சாத்தியம். இது உங்களை தேடி இது வருதுன்னு சொல்கிறேன். இந்த வாழ்க்கை உங்களை தேடி வருது. நீங்கள் உண்மையாக இருக்கு, எதையும் கருத வேண்டாம். ஒரு அன்றாட படிகளை பார்த்து கொண்டு நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களே அவருடைய படிக்காக அவர் கண்டிப்பாக எடுக்கும், அது உறுதி. ஆனால் உங்களுடைய உலகியலான கடமைகளை கரெக்டாக முடிக்க வச்சு தருணம் அறிந்து தகுதி அறிந்து பகவான் கரெக்டாக பயன்படுத்தும். அதில் யோகி மாதிரி ஒரு அற்புதமானதை பார்க்க முடியாது. இக பர சுகம் என்பது எங்கோ இல்லை, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கு. தினசரி நீ ஒரு 100 நாமா சொல்லிட்டேன்னா நீ பரத்துக்கு ஜெயிச்சிட்டேன், பாஸ் ஆகிட்டேன். நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் இகத்துக்கு ஜெயிச்சிட்டேன். எனவே இக பரம் சொல்லி ஏதோ 60 வயசுக்கு அப்புறம் வரும் இமயமலையில் போய் உட்காந்து அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் தான் இகப்பர சுகமே கிடையாது. நீ நல்லா சமைச்சா அவர் பிழைச்சாரு, நாம சொல்லி சமைச்சா அவங்க இன்னும் ருசியாக இருக்கும். எனவே நம்ம எல்லாரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை கணவன் மனைவியாக குழந்தைகளோடு உறவுகளோடு அன்பாக இருந்து இந்த வாழ்கிற பார்த்தீங்களாங்க, அதுதான் சில நிம்மதி குறைவுகள் இருக்கலாம். அங்கே தான் நாமம் வந்து நாமம் சொல்ல உங்களுடைய அன்றாட வாழ்க்கை கூட அழகாக வந்துடும். இகபர சுகம் 2ஐயும் நல்குகின்ற நாமம் பகவான் யோகிராம்குமார் நாமம். மீதி உள்ள செய்திகளை மாலை செல்லலாம். இப்போ நம்ம யோகி நாமம் கோடி ஜபம் சமர்ப்பண பூஜையும் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த அளவில் இதை நிறைவு செய்கின்றேன். கரூர் யோகிராம்குமார் நாமாலய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி.